Praise the Lord. Hallelujah. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்பிக்கையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை என்பது உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் உண்டு. நம்பிக்கையோடு எழக்கூடிய எண்ணங்கள் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை தரும். நம்பிக்கையோடு எழக்கூடிய எண்ணங்கள் ஒரு முயற்சியை கொண்டு வரும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்து விட்டால் எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம் என்றுதான் பொருள். எதை இழந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுவிடுவது நல்லது அல்ல. எதை இழந்தாலும், யார் கைவிட்டாலும் உங்கள் நம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதிருங்கள். நம்பிக்கை நல்ல எண்ணங்களோடு வரக்கூடியதாக இருக்கிறது, எதிர்நோக்கை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது, முயற்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் எதை எதிர்நோக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் அடைந்ததை பற்றி, நாம் பெற்றுக்கொண்டதை பற்றி, காணப்படுகிறதை பற்றி நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காணப்படுகிறதை நாம் நம்ப வேண்டிய கட்டாயமும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. யாரும் காணப்படக்கூடியதை, அடைந்து முடிந்ததை பற்றி அல்லது பெற்றுக்கொண்டதை பற்றி யாரும் நம்பிக்கையோடு இருக்க போறது இல்லை. அல்லேலூயா. இன்னும் விளக்கமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்துல 8வது அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் வாசிப்போம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காணப்படுகிறதை நம்ப வேண்டும் என்பதென்ன. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதை பெற்றுக்கொண்டோம், எதை இழந்தோம் என்றுதான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. நாம் நம்பிக்கையின் விளைவாக பெற்றுக்கொண்டது என்ன தெரியுங்களா? விலையேற பெற்றது, இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய, இந்த உலகத்தால தர முடியாத ஒன்று எதுனா ரட்சிப்பு. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகளாய் இருக்கிறதை காட்டிலும் பெரிய காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. இதுதான் சொன்னேன். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. அல்லேலூயா. காணப்படாததை நம்புகிறது தான் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இங்க காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் என்று பவுல் அப்போஸ்தலன் வகையா இருக்கிறார். என்ன காணப்படுகிறவைகள்? என்ன காணப்படுகிறவைகள்? இந்த உலகத்துல காணப்படுகிறவைகள் வறுமை, நோய், துன்பம், வேதனை, நெருக்கடி, வலி, இப்படி எல்லா பிரச்சனைகளும், வலிகள், வேதனைகள் எல்லாம் காணப்படுகிறவைகள் இம்மைக்குரிய வாழ்க்கையில. அல்லேலூயா. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் என்று நாம் பார்க்கும்பொழுது அது மறுமைக்குரியது, ஆவிக்குரியதும் இருக்கிறது, இந்த உலகத்துக்குரியதும் இருக்கிறது. நான் இப்ப முதல்ல உங்களுக்கு இந்த உலகத்துக்குரியதை சொல்றேன். காணப்படுகிறது என்ன? வறுமை என்பது காணப்படுகிறது, கடன் தொல்லை என்பது காணப்படுகிறது, சாபம், பில்லி சூனியம், வியாதிகள், இதெல்லாம் கண்களால் காணப்படக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காணப்படுகிறத இதையே நம்பிட்டு இருப்போம் பலர். இந்த வறுமையே, இந்த கஷ்டத்தையே, இந்த வியாதியே மனசுல நினைச்சிட்டே இருப்போம். அதுதான் நம்புறது, அதை பத்தியே பேசிட்டு இருப்போம். அதனால என்ன பயன்? எதை நீங்க அதிகமா நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை பற்றி அதிகமாக பேசுகிறீர்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே வலுப்பெறும், பெரியதாக மாறும். உங்கள் வறுமையை நீங்கள் எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறீங்க, கடனை எண்ணி பயந்து கொண்டிருக்கிறீங்க, உங்க வியாதியை எண்ணி வருந்தி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, அதை பத்தி நினைச்சு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா மாறும். இந்த இம்மைக்குரிய காரியத்துல
காணப்படுகிறவைகள் என்னன்றது இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இம்மைக்குரிய காரியத்துல காணப்படாதவைகள் என்ன? காணப்படாதவைகள் வறுமைனா செழிப்பு காணப்படல, நோயினா ஆரோக்கியம் காணப்படல, துன்பம்னா இன்பம் காணப்படல. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த காணப்படுகிறத நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நோயில இருக்கிறீங்களா? காணப்படாதது என்ன? ஆரோக்கியம் காணப்படவில்லை. அதை எதிர்நோக்கி இருங்க, அதை நம்புங்க. நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் புது பலன் பெறுவேன், பழைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், என் எலும்புகள் வலுவடையும், நான் எழுந்து என் கடமைகளை செய்வேன். இப்படி நம்புங்க. வியாதி தான் என் வாழ்க்கை, அதுதான் என் முடிவு, இனிமே அவ்வளவுதான், சாகுற வரலும் இதுதான், டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த கட்டி அவ்வளவுதான், இந்த கட்டி உங்க வாழ்நாள் எல்லாம் இந்த மருந்து எடுத்துதான் ஆகணும், இந்த ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும். இதெல்லாம் டாக்டர் சொன்னது, அவங்க இருக்கிறத சொன்னது, அதாவது காணப்படுகிறது. நீங்க காணப்படுகிறத நம்புறதுக்கு நீங்க கிறிஸ்துவனா இருந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. ஏன் நீங்க ஆண்டவரை அறியாதவங்களா கூட இருக்கலாம். யாராச்சும் உங்க வியாதியே நீங்க நினைச்சிட்டு, உங்க வருத்தத்தையே, உங்களுடைய துன்பங்களே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு அன்பான சகோதரனே, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. காணப்படுகிறது அதை நீங்க நினைக்கிறதுக்காக நீங்க அழைக்கப்படவே இல்லை. காணப்படாததை நம்புங்க. ஆரோக்கியம் எனக்கு கிட்டும், பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு பெருகும், என் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும் என்று நம்புங்க. இது இம்மைக்குரியது. மறுமைக்குரியது காணப்படாதவை என்னது? மறுமைக்குரியது அப்படின்னா முகமுகமாய் அவரை தரிசிப்பது இன்னும் காணப்படவே இல்லை. அல்லேலூயா. அவரை போல நாமும் இருப்பது அது இன்னும் காணப்படல. அவர் இருக்கக்கூடிய இடத்துல நாமும் இருப்போம் என்பது இன்னும் காணப்படல. பரிசுத்தம் என்பது இன்னும் காணப்படல. நித்திய ஜீவன் இன்னும் காணப்படல. அல்லேலூயா. பரலோக வாழ்வு இன்னும் காணப்படல. இதெல்லாம் காணப்படல. இதை தான் எதிர்நோக்கி நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல கிறிஸ்துவன், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதன் இரண்டு விதமான எதிர்நோக்கோடு இருக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய முக்கியமான எதிர்நோக்கு, முதலாவதாக இருக்க வேண்டிய எதிர்நோக்கு தேவ ஆவி சம்பந்தப்பட்டதாக, பரலோகத்துக்குரியதாக, தேவனுக்குரியதாக இருக்க வேண்டும். அவருடைய மகிமையை காண வேண்டும், அவரை முகமுகமாய் காண வேண்டும், பரலோகத்தில் அவரோடு வாசம் பண்ண வேண்டும். இந்த எதிர்நோக்கு இருக்கணும். இது அல்லேலூயா. அதே வேளையில இந்த பூமியிலே நாம வாழும் பொழுது துன்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் இருந்தாலும், நான் இதே துன்பத்துல இருக்க போறதில்லை, நான் இதே வேதனையில் இருக்க போறதில்லை, என் நிலைமை மாறும். நான் வியாதியா இப்பொழுது இருக்கிறேன், நிச்சயமாய் ஆரோக்கியமாய் மாறுவேன். நான் பிள்ளை பேரென்று இன்றைக்கு இருக்கிறேன், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளாய், மகனாய் நான் மாறுவேன். இன்றைக்கு வருந்துகிறேன், நாளைக்கு நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இப்படிதான் இந்த எதிர்நோக்கு. அல்லேலூயா. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் அவர் சொல்கிறது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்பிக்கையினால்தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். எதை நம்புறோமோ அந்த காரியத்தை நம்ம மீட்கப்படுகிறோம். நான் வியாதியில இருக்கிறேன், சுகமாவேனா நம்ம மீட்கப்படுவோம் வியாதியில இருந்து. அதேதான். காணப்படுகிறது நம்புறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டும் என்பது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் தான். காணாததை நாம் நம்பினோமாகில் அது வருகிற வரையில நாம் பொறுமையோடு காத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காத்திருத்தல் மிகவும் அவசியமான ஒன்றா இருக்கிறது. இந்த காத்திருத்தல் தான் எனக்கு அன்பானவர்களே உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். நானும் கூட தான் காத்திருக்கிறேன். இந்த ஆத்தும அறுவடைகள் இன்னும் எனக்கு பெருகும் என்று காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது, புறப்பட்டு போகும்போது, ஏன் இந்த செய்தியை பகிரும் பொழுது, உங்களுக்கு பதிவிட்டு சொல்லும் பொழுது 1000 அறுவடைகள் பெருகும். இன்னைக்கு சில 100, சில 50, 20 இன்னைக்கு இருக்கலாம். ஆனா யாரோ ஒருவர் தொடப்படுவார், அவர் வழியாக 1000 எனக்கு ஆத்துமங்கள் கிடைக்கும். அந்த எதிர்நோக்கு தான், அதுதான் நம்மளை முந்தி செல்ல செய்யும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனாக எனக்கு அந்த எதிர்நோக்கு இருக்கிறது. எனக்கு இன்றைக்கு இதே நிலைமை எனக்கு நீடிக்க போகிறது இல்லை.
நான் ஆண்டவரை சந்திக்க போகிற அந்த நாளில 1000 வாலிபர்களை, தம்பி தங்கச்சிகளை, சகோதரர்களை ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். ஆண்டவரே, உங்களுக்காக நான் கொண்டு வந்த ஆத்துமங்கள் இவைகள் என்று நான் சொல்லுவேன். அவர் என்னை வா என் நல்ல ஊழியனே என்று வரவேற்பார் என்கிற அந்த எதிர்நோக்கு, இந்த எதிர்நோக்கினுடைய அடிப்படை என்னவா இருக்குது? நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் எனக்கு நல்ல எண்ணங்களையும் எதிர்நோக்கையும் கொண்டு வருகிறது. இப்ப அந்த வேலையை நான் செய்யறேன், முயற்சியை செய்யறேன், பொறுமையோடு காத்திருக்கிறேன். தேவன் எனக்கு தர வேண்டிய அந்த மகிமை ஒரு நாளில் எனக்கு தருவார் என்று நம்புகிறேன். Praise the Lord. Hallelujah. அதே போலதான் என் சகோதரனே, நீங்க படிக்கிறீங்களா? நீங்க வேலை செய்யறீங்களா? உங்க சூழ்நிலைகள் வேதனையா இருக்குதா? எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நிலையில, எந்த வயதுல நீங்க ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, எந்த வயதுடையவரா இருந்தாலும் சரி, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நம்புங்க, காணப்படாததை நம்புங்க. உங்களுக்கு வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். கிடைக்கும் வரையில பொறுமையோடு காத்துருங்க. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, மகிமையும் மாட்சியுமே நிரம்பினவரே, எதிர்நோக்கோடு வாழும்படிக்கு இன்றைக்கு உமது பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆவியானவர் அதற்கு என்னை கருவியாய் பயன்படுத்தியிருக்கிறீர். நீரே எனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். அதன்படி என் தகப்பனே, இன்றைக்கு சோர்ந்து போன மனநிலையில் இருக்கிறவர்கள், தோல்வி அடைந்த மனநிலையில் இருக்கிறவர்கள் புதிய நம்பிக்கை உடையவர்களாக மாறட்டும். வாழ்க்கையில முன்னேற்றங்களை காணட்டும். நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதரர்களே, ஆமென் டிவி யூடியூப் சேனல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு நம்புறேன். நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நீங்க அதை சப்ஸ்கிரைபு, ஷேரு, லைக்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு அது சந்தோஷம். நீங்க முக்கியமா ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆத்துமங்கள் தொடப்படாதனால. பிரைஸ் தி லார்ட். ஆண்டோடத்துல கொண்டு மக்களை சேர்ப்போம். ஆண்டோடைய சமூகத்துல மக்களை சேர்ப்போம். இந்த பணியில என்னோட சேருங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். God bless you.